ஐயா துணை இளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதியினுடைய தொடர்ச்சியை பார்த்து வருகின்றோம். அந்த பேய்கள் எரிக்கப்படக்கூடிய தருணம், பேய்களுடைய கணக்கை பார்த்து சொன்ன உடனே அடுத்ததாக பேய்களோடு எவையெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த விருத்த பகுதியின் மூலம் ஐயா தெளிவுபடுத்துகின்றார்கள். விருத்தம்: பொய்யோடு பசாசு கூலியம் பொறாமையும் கலியும் நீசோம் மாயோடு கபடு கள்ள மனக்கருப்புகங்கள் தீர்ப்பு பொய்யோடு மிரட்டு வஞ்ச பிழை பொல்லா பென்றதெல்லாம் வாயோடு வாயால் கேட்டு மறுபிறப்பில்லா போனார். பேய்களை அழிப்பதற்கு கணக்குகளை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே வேதனாகிய நான்முகன் அங்கே எடுத்து சொல்லுகின்றார். சொன்ன உடனே பேய்களோடு எவை அழிக்கப்பட வேண்டும் என்பதையும் அங்கே சொல்லப்படுகின்றது. எப்படி என்றால், பொய் பேசுவது, அந்த பொய்யோடு கூடிய பசாசு, கூலிக்கணங்கள், இவையத்தை ஏவி விட்டு பண்ணக்கூடிய அந்த ஏவல் வினைகள், இவையெல்லாம் வலுவிழந்து போக வேண்டும். மேலும் பொறாமை எண்ணங்கள், அந்த பொறாமையினால் வரக்கூடிய தீமைகள், இப்படிப்பட்ட அந்த நீச செயல்கள் அழிந்து போக வேண்டும். மாயோடு கபடு கள்ளம், அதாவது உள்ளந்து வைத்து புறமொன்று பேசுகின்ற அந்த மாய வேடத்தாரிகளாக இருந்து செயல்படுகின்ற அத்தனை செயல்பாடுகளும் அழிந்து போக வேண்டும். கபடாக மனதிலே கபடான எண்ணத்தை வைத்து கொண்டு வெளியிலே வேடம் போடுகின்ற அந்த கள்ளத்தனமான தீய தன்மைகளெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். மன கருப்பு யுகங்கள் தீர்ப்பு, உள்ளண்டு வைத்து புறமொன்று பேசுகின்ற அந்த வஞ்சகத்தன்மை அழிக்கப்பட வேண்டும். அந்த வஞ்சக நீசங்கள் அழிந்து ஒழிக்கப்பட வேண்டும். அவையெல்லாம் என்றைக்கு ஐயாவை ஒரு புத்தியாக மக்கள் ஒரே நிலையோடு உள்ளே எண்ணுகின்றார்களோ, உள்ளத்தை தூய்மையாக வைத்து அங்கே அந்த இறைவனை நினைக்கின்றார்களோ, அன்று இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் அழிந்து இந்த பேய் பிசாசுகள் இவற்றினால் வருகின்ற தொல்லைகள் அண்ட முடியாத வண்ணம் அங்கே பொய், புரட்டு, வஞ்ச, பிழை, பொல்லாப்பு இவையெல்லாம் யார் செய்கின்றார்களோ, யார் இதற்கு காரணமாக இருக்கின்றார்களோ, அவரவர் செய்கின்ற செயல்களால் அவர்கள் அழிவை சந்தித்து அந்த வினையை மீண்டும் அவர்கள் பிறருக்கு செய்யாத வண்ணம் அங்கே அவைகள் மறுபிறப்பில்லா வண்ணம். அதான் மறுபிறப்பில்லா வண்ணம் என்றாலே, ஒரு தீங்கு பிறருக்கு செய்கின்ற போது அந்த தீங்கு தன்னையே அங்கே அழிக்கும். தன் வினை தன்னை சுடும் என்று சொல்வார்கள். அதன்படி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்வார்கள். அதன்படி பிறருக்கு என்ன தீங்கு செய்கின்றார்களோ அந்த தீங்கு தனக்கே அங்கே வந்து முடியும். அப்படி முடிகின்ற போது மீண்டும் அந்த தீமையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத நிலையில் அங்கே அவர்கள் அழிந்து போவார்கள். பிற்பகல் செய்யும் பிற்பகல் தமக்கு தாமே வரும் என்ற நிலைப்படி அதை தானே அனுபவித்து இந்த துன்பத்தை நாம் பிறருக்கு செய்ய நினைத்தோ, இந்த பொய்யை சொல்லி ஒருவரை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தோ, இந்த மனதிற்குள் உள்ளண்டு வைத்து பிறரை வஞ்சகத்தால் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தோ, இவையெல்லாம் தன்னுடைய நினைப்பு தனக்கே வந்துவிட்டது என்று சொல்லி அங்கே அவர்கள் தன்னால் அழிந்து போவார்கள். மறுபிறப்பு இல்லாமல் அது போய்விடும். ஆனால் பிறருக்கு அதை செய்கின்ற போது இந்த தீய தன்மைகள் நம்மை அண்டாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரு புத்தியாக இருக்க வேண்டும். ஒரு புத்தியாக இருந்து இறைவனை பற்றி பிடிக்கின்ற போது இந்த தீமைகள் அங்கே நம்மை அண்டாது என்பதை எம்பெருமான் இங்கே சொல்லுகின்றார். வைகுண்டா என்று மனதில் நினைத்திருக்கின்ற போது எந்தவித தீமையும் அங்கே அண்டுவது இல்லை என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஐயா.